ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து இன்ஃபினிட் ஹோட்டல் பேரடாக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்ல போகிறேன். இன்ஃபினிட் ஹோட்டல் பேரடாக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபினிட்டினா எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னா 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டு எல்லை இல்லாதது இருக்குல்ல, கடைசியில் என்ன நம்பர் இருக்குன்னு போய்கிட்டே இருக்கும், அதுதான் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்னா எல்லை இல்லாததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இன்ஃபினிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹில்பர்ட்னு ஒருத்தர் வந்து இன்ஃபினிட் ஹோட்டல் பேரடாக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாரு. ஓகேவா? அந்த இன்ஃபினிட் ஹோட்டல் பேரடாக்ஸ் என்னன்னு பற்றி பார்க்கணுன்னா அதுக்கு நல்லா கவனிங்க, நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. இன்ஃபினிட்னா எல்லை இல்லாத எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, அன்லிமிட்டட் ரூம்ஸ் இருக்குது. ஓகே, அன்லிமிட்டட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் மேனேஜராக இருக்கீங்க. ஓகேவா? ஹோட்டலில் மேனேஜராக இருக்கும்போது ஓனர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த ஹோட்டலுக்கு யாராச்சும் வந்து அவங்களுக்கு ரூம் இல்லைன்னு சொன்னால் உன்னை அந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஃபுல் இன்ஃபினிட் ரூம்ஸும் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்ஃபினிட் ரூம்ஸும் ஃபில் ஆகி நான் அந்த மேனேஜர் வந்து அப்பாடான்னு உட்காந்துருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து மணி அடிச்சு, நான் இன்றைக்கி வந்து இந்த ரூமில் எனக்கு ஒரு ரூம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆகும், இன்ஃபினிட் ரூமும் ஃபில் ஆயிடுச்சு. சரி, ஒரு ரூம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வேலை போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன யோசிக்கிறாரு, இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 என்ன, இன்ஃபினிட்டி. ஸோ ஃபஸ்ட் ரூமில் இருக்க ஒரு தூக்கி ரெண்டாவது ரூமில் இருக்க ஒரு தூக்கி மூணாவது ரூமில் இருக்க ஒரு தூக்கி 4வது ரூம், அப்படியே வந்து ஒவ்வொரு ரூமாக தள்ளி போட வைக்கிறாரு. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் ரூம் காலியாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரூம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ரூமில் உட்காரிச்சிட்டார். ஓகேவா? அடுத்து வந்து சரின்னு உட்காந்துட்டு அடுத்து பார்த்தா 50 பேர் வராங்க. 50 பேர் வந்ததுக்கப்புறம் அப்போ மாதிரி யோசிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபஸ்ட் ரூமில் இருக்க ஒரு தூக்கி 51வது ரூம், செகண்ட் ரூமில் இருக்க ஒரு தூக்கி 52வது ரூம் அப்படின்னு சொல்லிட்டு nth ரூமில் இருக்க ஒரு தூக்கி n+50th ரூமாக போட்டார். ஓகேவா? n+50 ரூமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ வந்து 50 ரூம், ஃபஸ்ட்டு 50 ரூம் கேப் ஆயிரும். ஸோ அந்த 50 ரூம்லாம் வச்சுட்டார். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பாடான்னு உட்காந்துட்டாரா. இப்போ வந்து இன்ஃபினிட்லி லார்ஜ் நம்பர், எல்லை இல்லாத மக்கள் வந்துட்டாங்க, இன்ஃபினிட்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவார், யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா முதல் ரூமில் இருக்க ஒரு தூக்கி 2வது ரூமில் போட்டார், 2வது ரூமில் இருக்க ஒரு தூக்கி 4வது ரூமில் போட்டார், 3வது ரூமில் இருக்க ஒரு தூக்கி 6வது ரூம், அதாவது nth ரூமில் இருக்க ஒரு தூக்கி 2nth ரூம், அதாவது ஈவன் நம்பர் ரூமில் போட்டு விட்டார். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும், இன்ஃபினிட் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, இன்ஃபினிட் ஆட் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஈவன் நம்பர் ரூம்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, ஆட் நம்பர் ரூம்ஸ் எல்லாம் கேப்பாக இருக்குது. ஸோ இன்ஃபினிட்லி ஈவன் நம்பர் ரூம்ஸ் முடிஞ்சு இன்ஃபினிட் மக்களுக்கு இன்ஃபினிட் ஆட் ரூம்ஸ் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துட்டார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸில் இன்ஃபினிட் மக்கள், நிறைய இன்ஃபினிட் பஸ்ஸஸ், இன்ஃபினிட் மக்கள் வந்துட்டாங்க. என்ன ஆச்சு, இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னாச்சு வேலை போயிடுமா அப்படின்னு நினைக்கும்போது யூக்ளிட்னு ஒருத்தர் அவருக்கு கை கொடுக்குறாரு. யூக்ளிட்னா ஒரு மேத்தமெட்டிஷியன், அது வந்து பலகாலத்து மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, 2 3 5 7, அது வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு நம்பர் வந்து 2 தடவைக்கு மேலே டிவைட் ஆகலைன்னா வந்து அது வந்து ரிமைண்டர் கொடுக்கலாம், அது வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூமில் இருக்க ஒரு தூக்கி 2^1, இப்போ வந்து ஃபஸ்ட் ரூமில் இருக்க ஒரு தூக்கி 2வது ரூமில் போட்டாங்க, 2வது ரூமில் இருக்க ஒரு தூக்கி 2^2 4th ரூமில் போட்டாங்க, 3வது ரூமில் இருக்க ஒரு தூக்கி 2^3 8th ரூமில் போட்டார், 7வது ரூமில் இருக்க 2^7 ரூமில் வந்து 128வது ரூமில் போட்டாங்க. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு அந்த இருக்க எல்லாத்துக்கும் வந்து 2 இதை போட்டு 2 எந்த ரூம் அவங்களோட ரூம் நம்பரை வந்து போட்டு ஈக்குவல் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு முடிஞ்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு பஸ்ஸில் என்ன பண்ணுறாரு, 3 போடுறாரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் நான் வந்து நீங்கள் வந்து 50வது சீட்டில் உட்காந்துருக்கீங்க, அப்போ வந்து 3^50th ரூம். இப்போ வந்து 2வது சீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா 3^2 ரூம் 9th ரூமில் போட்டார். 3வது சீட்டில் 3 ரூம் 27வது ரூமில் போட்டாங்க. ஓகேவா? இப்போ 2வது பஸ்ஸுக்கு போகிறார். 2வது பஸ்ஸுக்கு போயின்னா அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன, 5, 5th^1. அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் 5th^1, 50வது சீட்னா 5^50th ரூமில் போட்டாங்க. அதே மாதிரி 3rd பஸ்ஸில் 7வது, 4th பஸ்ஸில் அடுத்த நம்பர் என்ன, அடுத்த 11, அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைம் நம்பருக்கு போட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ப்ரைமோட பவரில் இருக்கனால எல்லா ரூமும் ஓவர்லேப் ஆகாது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்புறம் 15 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்க ரூம் வந்து உங்களுக்கு வந்து கேப்பாக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து ரூம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தான், அதனால் வந்து மேனேஜர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து நான் இப்போ வந்து இது எதுக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வந்து பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்ஃபினிட்டி இது வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு டீல் பண்ணுறோம். இதுவே வந்து ரேஷனல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், இப்போ வந்து அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கும், 1/2 ரூம், அதாவது ஒரு ரூம் பாதியாக இருக்கும், அதுக்கப்புறம் பை ரூம் 3.14 ரூம், அப்படி அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1க்கும் 2க்கும் நடுவில் மட்டுமே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 1.1111 1.2222 1.0 போட்டு கடைசியில் 1 1.0 போட்டு 2. ஸோ நம்ம பிரெயினால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது, அவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது.
ஸோ அதை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இது புரிஞ்சுதா புரியலன்னு எனக்கு இல்லை. புரிஞ்சுதுன்னா லைக் போடுங்க, புரியலன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ நன்றி மக்களே, தேங்க்யூ. இன்ஃபினிட் ஹோட்டல் பேரடாக்ஸ். நன்றி டு ஹில்பர்ட். இது வந்து நான் இந்த கண்டென்ட் வந்து நான் டெட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சேனல் தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அதுக்கப்புறம் வெரிடேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், 3 சேனல் பார்த்து ரெஃபர் பண்ணி ஒட்டுக்கா கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.